பிரைஸ் தி லார்ட். இந்த 2025 அக்டோபர் 1ஆம் நாள் கர்த்தர் நம்மோடு பேசும் வார்த்தை, நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று. பூமியில் அநேக ஸ்திரீகள் இருக்கும்பொழுது கர்த்தர் மரியாளை ஏன் தெரிந்தெடுத்தார்? அதற்கு காரணம் என்ன? அவருடைய கீழ்ப்படிதல். அவர் ஒரு கன்னிகையாக இருந்த பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். இயேசுவின் தாய் மரியாள் மேசியா வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை காண வேண்டும்னு ஒரு ஆவல் இருந்துச்சு. ஆனால் மேசியா உன் வயிற்றில் பிறப்பார்னு சொன்ன உடனே சந்தோஷத்தில் அவர் யாரை பற்றியும் கவலைப்படலை, மறுப்பு தெரிவிக்கல. அவ்வளவு ஆவல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவை தூரத்தில் இருந்து அல்ல, தன் சொந்த கண்களால் காணப்போகிறார். தன் வயிற்றில் சுமந்து தன் அருகில் தூங்க வைத்து அவரை தாளாட்டி அவருக்கு சோறூட்டி அவருடைய கையை பிடித்து தான் நடக்க போகிறோம் என்ற சந்தோஷத்தை நினைத்து அவர் சொல்லுகிறார். லூக்கா 1:47-48 என் ஆவி என் இரட்சகராகிய தேவனால் களி கூறுகிறது. அவர் என்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எப்படி மரியாள் காத்திருந்த பொழுது அவருடைய தாழ்மையை நினைத்து கர்த்தர் அவருடைய நிலையை மாற்றி இந்த சகல ஜாதிகளும் அவரை தாய் என்று நினைக்கும்படியாக செய்தாரோ, அதுபோல உங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். சகல ஜாதிகளில் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.